அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம குழந்தைங்களோட ஃபேவரட் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடியாக வதங்கினதும் நம்ம இப்போது 2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது காரம் புளிப்பெல்லாம் ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிடும். நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப் டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு விருப்பமான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.